இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே கடவுளை காண வேண்டும், அந்த இறைவனினுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்கிற தாகம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதற்காக எல்லோருமே பல மனிதர்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பல பேர், பல ஞானிகள் இறைவனுடைய கருணையை பெற்றதாக, இறைவனை கண்ணார கண்டதாக சொல்லுகிறார்கள். அது இன்றைய உலகிலும் கூட பல பேர் தங்களுக்கு இறை காட்சி கிடைக்க பெற்றோம், இறைவன் காட்சி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நரேந்திரனாக இருந்த விவேகானந்தர் அவர் பார்த்தவர்களையெல்லாம் எனக்கு உங்களால் கடவுளை காட்ட முடியுமா என்று ஒவ்வொருவராக தேடி தேடி அலைந்து கடவுளை காண்பதற்காக பெருமுயற்சி மேற்கொண்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களால் நரேந்திரனுக்கு கடவுள் காட்சி தரப்பட்டதற்கு பின்னால், அந்த இறையருள் பெறப்பட்டதற்கு பின்னால், நரேந்திரனாக இருந்தவர் விவேகானந்தராக மலர்ந்தார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆனால் அந்த இறையருள் பெற்ற விவேகானந்தர் அவர்கள் அவர் அந்த இறையருளை, அந்த இறை காட்சியை பிறருக்கு வழங்கி இருக்கிறாரா என்கிற வரலாறு காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் இதிலே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அந்த இறை உண்மை என்னவென்றால், மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இறை உணர்வை பெறுவதற்கான வழிகாட்டுதலை தந்து, அந்த உணர்வை, அந்த உண்மையை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் எல்லா மனிதர்களும் இறை உணர்வை பெற முடியும், இறை நிலையை எய்த முடியும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஏராளமான உயிர்கள் பிறக்கின்றன. நீரிலே வாழக்கூடிய மீன்கள் கூட குஞ்சு பொரித்து மீன் குஞ்சுகள் பிறக்கின்றன. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும், இப்ப மீன் குஞ்சு பொரிக்கிறது என்று சொன்னால், அந்த மீன் குஞ்சுக்கு எப்படி நீந்த வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மனித குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையை சில மணி நேரங்கள் கவனிப்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால், அந்த குழந்தை இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் எப்படி பால் குடிக்க வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி உடையுடுத்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி மற்றவர்களிடத்திலே பழக வேண்டும், எப்படி கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி சைக்கிள் ஓட்ட வேண்டும், எப்படி பைக்கு ஓட்ட வேண்டும், எப்படி கார் ஓட்ட வேண்டும், எப்படி விமானம் ஓட்ட வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நிகழ்வுகளையும் மனிதன் கற்றுக்கொள்வதன் மூலமாகவே, கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவே நிறைவேற்றுகிற ஆற்றல் படைத்தவனாக, அறிவு படைத்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த சமுதாயம் ஓரளவுக்கு அமைதியோடும் பாதுகாப்போடும் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான கற்பித்தலை நம்முடைய அருளாளர்கள் தொடர்ந்து முயற்சித்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைய உலகம் இந்த நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்
எல்லோருமே இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை புரிந்து கொண்டு இந்த நிலையில்லாத மனித வாழ்க்கையில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொண்டு அமைதியோடும் இணக்கத்தோடும் எப்படி வாழ்வது என்பதை மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்தால் அந்த மனித குலம் அதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த உலகத்திலே ஒரு அமைதியான உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். மனிதர்களுக்கெல்லாம் அடிப்படை தேவை என்ன? ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உடல்நிலை, ஆரோக்கியமான மனநிலை. இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொண்டு குறைந்தபட்ச வசதி வாய்ப்புகளோடு எப்படி நிறைவாக வாழ்வது என்கிற அதற்கான செயல்பாடுகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த உலக சமுதாயம் ஒரு உன்னதமாக மலரும். அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான செயல்பாடுகளை இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய நலனிலே அக்கறை கொண்ட அத்துணை அறிஞர்களும், அத்துணை ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்களும், அரசியல் தளத்திலே இருக்கின்றவர்களும், ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்களும் இதற்கான முயற்சியை மேற்கொண்டு இந்த மக்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதலை கற்றுக் கொடுப்பதற்கு தயாராகிற பொழுது, மனித குலம் அதை கற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிற பொழுது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அனைவரோடும், சக மனிதர்களோடும், பிற மனிதர்களோடும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை இந்த மண்ணில் அமைதியாக நிறைவு செய்வதற்கான, ஆனந்தமாக நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. மனிதராக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்பும் கருணையுமாக, பிறருக்கு உதவக்கூடியவர்களாக, தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்களாக வாழ்வதற்காகத்தான் மனித பிறப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற பேருண்மையை அனைத்து மனிதர்களுக்கும் கொண்டு செல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஆனந்தமாக வாழுகிற இந்த உலகத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவி அனைத்து மக்களும் ஒத்திசைந்து ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயத்தை நம்மால் மலரச் செய்ய முடியும். இதற்கு பல மனிதர்கள் சான்றுகளாக இருக்கிறார்கள். பல குடும்பங்கள், ஏன் சில ஊர்களே கூட இதற்கு சாட்சியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஊரிலே நிறைவேற்றப்படுகிற எல்லா மனிதர்களும் இணைந்து வாழுகிற, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஆனந்தமாக வாழுகிற ஒரு சமுதாயமாக ஒரு ஊர் வாழ்கிறது என்று சொன்னால் இதை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான ஒன்றுதான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியிலே நாம் இறங்கி செயலாற்ற வேண்டும். அப்படி செயலாற்றுகிற பொழுது, அனைத்து மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிற பொழுது, அவர்கள் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற பொழுது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடவுளின் தரிசனத்தை காண்பதற்கான வாய்ப்பை பெற்றவர்களாக மலர்வார்கள். அப்பொழுது இங்கே பூலோக சொர்க்கமாக மலரும் அந்த அரிய வாய்ப்பினை, பூலோக சொர்க்கத்தை இந்த பூவுலகில் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் தயாராகுவோம். இறை பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல் அதற்கான அருளை அனைவருக்கும் வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள்.